السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து இறை அச்சத்தோடு இறை வணக்கத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக செய்யக்கூடிய நசீபை, வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல், மருத்துவமனை செலவுகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நன்மைகளையும் நற்கூலிகளையும் நம் அனைவருக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வேளையில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒற்றுமையோடு இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. இந்த உலகத்தில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, மற்ற நாடுகளை விட்டு விடுவோம், இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, இந்திய நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதாவது எல்லா சமய மக்களும், எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையை கடைபிடிக்கிறார்கள் என்பதாக அதனுடைய பொருள். அப்போ இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது? ஒற்றுமையை பற்றி இஸ்லாம் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? குர்ஆன் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? ஹதீஸ் போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? நம் சமூகத்துக்கு மத்தியில, நம் சகோதரருக்கு மத்தியில எந்த ஒற்றுமையை கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், அப்படி இருந்ததின் காரணமாக நாம் எதையெல்லாம் இழந்தோம் என்பதையும் நமது வரலாற்று சான்றிதழாக நமக்கு குறிப்பிடுறாங்க. ஒற்றுமை இல்லாம நம்ம எதையெல்லாம் இழந்தோம் என்பதையும் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஒற்றுமையாக இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெறலாம் என்பதையும் வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒற்றுமையோடு நாம் கடைபிடித்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இறைவன் தருகிறான் என்பதையும் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தெருவில் ஆரம்பித்து அந்த தெருவில் சண்டை இல்லாமல், உதாரணமா குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருந்தால் அந்த தெரு
அந்த கிராமங்கள், அந்த மாநிலம் ஒற்றுமையாகிவிடும். மாநிலம் ஒற்றுமையை கடைபிடித்தால் இந்திய நாடு ஒற்றுமையாகிவிடும். இந்திய நாடு ஒற்றுமையை கடைபிடித்தால் உலக நாடுகள் ஒற்றுமையை கடைபிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, நமக்கு மத்தியில் ஒற்றுமையை கடைபிடிக்கிறோமா? சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம். குடும்பத்துக்குள் மத்தியில மனைவி ஏதாவது சின்ன வார்த்தை சொல்லிவிட்டால் சண்டை, கணவன் ஏதாவது சின்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சண்டை, சகோதரன் ஏதாவது வார்த்தை சொல்லிவிட்டால் சண்டை, மகன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சண்டை. என்னை அவன் மதிக்கவில்லை, அவள் என்னை மதிக்கவில்லை, என் சகோதரி என்னை மதிக்கவில்லை, என் சகோதரன் என்னை மதிக்கவில்லை, என் கணவன் என்னை மதிக்கவில்லை, என் பேச்சை கேட்கவில்லை, நான் ஏன் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று சண்டை சச்சரவுகளாக போய்கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இந்த உலகத்தில் இறைவனை கொண்டு ஈமான் கொண்ட எல்லா முஃமின்களும் சகோதரர்கள். எல்லா முஃமின்களும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்க இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், சண்டையிடாதீர்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள், சண்டையிடாமல் இணக்கத்தோடு ஒற்றுமையோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்கள் என்பதை இறைவன் சொல்லக்கூடிய குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை பார்க்கிறோம். காதுகளில் கேட்டால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். விட்டுக் கொடுக்கும் தன்மை இருந்தால் தானாக ஒற்றுமை வந்துவிடும். ஒற்றுமை வந்துவிடும். நம் சமூகத்தில் ஒற்றுமை இல்லாதனால நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் பாருங்க சகோதரர்களே. கவலையான செய்தியா இருக்கு. லைலத்துல் கத்ர் என்னும் இரவை இழந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்னும் இரவை இந்த நாளில், இந்த ஒற்றுமையுடைய இரவில் தான் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய அந்த நேரத்தில் இரண்டு சஹாபாக்கள் சண்டை இடுகிறார்கள். அந்த சண்டையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நாள் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டால் குழப்பம் உண்டாகிவிடும், வீணான விஷயங்கள் சண்டை வந்துவிடும் என்பதற்காக அதை மறைத்து வைத்து விட்டார்கள். லைலத்துல் கத்ரை இழந்தோம், கல்வி இழந்திருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறோம், உரிமைகளை இழந்திருக்கிறோம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். முக்கியமாக கல்வி இழந்திருக்கிறோம். இன்னைக்கு கணக்கெடுப்பில் சொல்றாங்க, இஸ்லாமியர்களுடைய படிப்பினுடைய சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பா இந்திய நாட்டில் 800 வருஷம் ஆட்சி செய்த நாம், இஸ்லாமிய ஆட்சி செய்த நாம், அதன் பிறகு வந்த அந்த குழப்பங்கள் சண்டைகளின் காரணமாக அந்த ஆட்சியை இழந்திருக்கிறோம், கல்வி இழந்திருக்கிறோம், உரிமைகளை இழந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் ஒரு கருத்து சொல்லுவேன், இன்னொரு ஆணையம் ஒரு கருத்து சொல்வாரு. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர சமூகத்தில் ஒற்றுமையை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒற்றுமை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. நம் சகோதரராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே போதிச்சிருக்கிறார்கள். அதாவது ரஷ்யாவுல ஒரு மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறார். ரஷ்யாவுல ஒரு மருத்துவர், மனோதத்துவ மருத்துவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த 3 விதமான பண்புகள் தான் என்னை இஸ்லாத்திற்கு வர வைத்தது. அதில் ஒன்று சொல்றாங்க, ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை புன்முறுவல், அதாவது லேசான சிரிப்பை ஆக்குவது, சிரிப்பை உண்டாக்குவது, சந்தோஷமாக அவருடைய முகத்தை ஆக்க வைப்பது என்பது சதகா, மிக உயர்ந்தமான சதகா, உயர்ந்த சதகா என்பதை நபி சொல்லி இருக்கிறாங்க. இரண்டாவது, தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டுவது என்பது இரண்டாவது சதகா. மூன்றாவது, பசி எடுத்தால்தான் சாப்பிட வேண்டும்,
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக அந்த ரஷ்ய மருத்துவர் சொல்றார். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணத்தை நம்ம சொல்றார். அப்போ இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா காலங்களிலும் நீங்கள் வாழும் காலமெல்லாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதா இறைவன் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். ஒற்றுமையை பற்றி இறைவன் அதிகமான இடங்களை சொல்லி காமிக்கிறான். உதாரணமா சொல்ல போனா, இறைவனுக்கு நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களும் ஒற்றுமையை தான் போதிக்கிறது. நல்ல சிந்திக்கணும், இஸ்லாமியர்கள் நல்ல சிந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்காலத்தில் குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது நமக்கு மத்திய கருத்து வேறுபாடுகளின் மூலமாக ஒவ்வொரு கொள்கையிலும் பிரிந்து 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 என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் வரை வந்துருச்சு. இன்னைக்கு அரசியல் வர அவர் ஒரு அணியில இருக்காரு, இவர் ஒரு அணியில இருக்காரு, இவர் அவரோட அணியில இருக்காரு, எல்லாமே பிரிந்து போக போக என்ன ஆகுது அப்படின்னா, பிறர்கள் ஏழம் பேசக்கூடிய அளவுக்கு, பிறர்கள் கேலி செய்யும் அளவுக்கு நம் சமூகத்தினுடைய வேற்றுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கவலையா இருக்கிறது. நாம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தையே வெல்லலாம், இந்த உலகத்தையே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். தெருக்களில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எல்லோரும் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தருகிறார் இந்த ஒற்றுமையின் மூலமாக. நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, இறைவன் தந்த எல்லா கடமைகளிலும் நமக்கு போதிக்கக்கூடிய ஒன்று ஒற்றுமையை தான் போதிக்கிறது. உதாரணமாக தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் யா ஆயிஷா, எனக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கிறது ஆயிஷா, இன்னும் கம்பளிகளை போத்துங்கள், என் மீது இன்னும் மேலே கம்பளிகளை போத்துங்கள், சூடு என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷா, குளிர் அதிகமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் மயங்கி விழுகிறார்கள். மகனுடைய நேரம், ஞாயிற்றுக்கிழமை மகனுடைய நேரம், அவர்களால் தொழுகை எந்திக்கிறார்கள். ஆயிஷா, நான் தொழுது விட்டேன் ஆயிஷா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்ற பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் மயங்கி விழுந்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். மகரிபுடைய நேரம், பள்ளிவாசலில் சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்ய வருவார்கள் என்று சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி வரவில்லை. மயக்கமான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜமாத்தை நிறைவு செய்கிறார்கள். இஷாவுடைய நேரம் வாங்க சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் சின்ன ஒரு விழிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேடையில் கடைசியில் வரக்கூடிய 3 சூறாக்களை ஓதி ஊதுகிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாக்களை ஓதி ஊதுகிறார்கள். ஆயிஷா, என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷா, குளிர் அதிகமா இருக்கிறது ஆயிஷா என்ற சிறிது நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சிறிது நேரத்தில் மயங்கி விழுகிறார். இஷாவுடைய நேரத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஜமாத்தை நடத்துவதற்கு வருவார்கள், இஷா தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இருந்திருக்க முடியவில்லை. இஷா முடிந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகை நடத்துகிறார்கள். இஷா தொழுகை முடிந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தை பாருங்களேன். நீங்க வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் தான் உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நீங்க சர்வசாதாரணமா நம்ம சுத்திட்டு இருக்கிறோம், சர்வசாதாரணமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட, யா ஆயிஷா, நான் தொழுதேனா, மக்ரிப் தொழுதேனா யா ஆயிஷா, இஷா தொழுதேனா ஆயிஷா, முடிந்தவுடன் எனக்கு தண்ணீரை ஊற்றுங்கள், நான் உது
வரலாற்றில் பார்க்கிறோம், கண்ணீர் வருகிறது, கண்ணீர் வருகிறது. நான் இஷா தொழுகையை முடித்திருக்கிறது யார் சொல்லுவான். அடுத்த நாள் திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரம். சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகை நடத்த வருவார்கள் என்பதாக. ஃபஜ்ர் நேர தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகை நடத்த வருவார்கள் என்பதாக சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த ஜன்னல் கதவு வழியாக தன் சமூக மக்களை பார்க்கிறார்கள், தன் தோழர்களை பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் தொழுகக்கூடிய இந்த நிலையில் ஃபஜ்ர் ஜமாத் நடைபெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை நடைபெறுகிறது. மயக்கமுற்று விழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, நான் வுது செய்ய வேண்டும் ஆயிஷா, தண்ணீரை கொண்டு வாருங்கள் ஆயிஷா, நான் வுது செய்ய வேண்டும், ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் ஆயிஷா. வஃபாத்தாகக்கூடிய அந்த திங்கட்கிழமை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கடமை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம் நிலைமை, அல்லாஹ் உயிராட்டமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நின்று தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். பொருளாதாரத்தில் நமக்கு வழக்கத்தை தந்திருக்கிறார். வியாபாரத்தில் நமக்கு வழக்கத்தை தந்திருக்கிறார். வாழ்க்கையில் நம்ம ஆயுளை அதிகப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வயசை அதிகப்படுத்தியிருக்கிறார். வாழ்நாட்களை அதிகப்படுத்தியிருக்கிறார். குடும்பத்தை தந்திருக்கிறார். நம்முடைய செல்வங்களை தந்திருக்கிறார். வீடு தந்திருக்கிறார். வாகனம் தந்திருக்கிறார். எல்லாம் தந்த ரப்புக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழுகையினுடைய நிலைமை கவலையா இருக்கிறது சகோதரர்களே. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகையை மட்டும் இதுவரைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரவில்லை, இறைவனும் தரவில்லை. எல்லா நிலையிலும் எந்த நிலையிலும் இந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். தொழுகையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ரமதான் மாதம் நோன்பு பிடியுங்கள். உங்களால் நோன்பு பிடிக்க முடியவில்லையா, உங்களுடைய உடம்பு அதற்கு தோதுவாக இல்லையா, மாற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜகாத் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா, ஜகாத் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். விதிவிலக்கு தருது மார்க்கம். நோன்பு விதிவிலக்கு தருது, ஹஜ்ஜில விதிவிலக்கு தருது. தொழுகையில மட்டும் இறைவன் விதிவிலக்கு தரவே இல்லை. ஏன்? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. இரு உலகிலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகை. மானக்கேடான விஷயங்களை தடுக்கிறது. தீமையான காரியங்களை செய்வதை விட்டு தொழுகை நம்மை தடுக்கிறது. இந்த உலகத்திலும் இறைவன் நமக்கு வெற்றியை தேடி தருகிறார், நன்மைகளை தருகிறார், வாய்தாக்களை தருகிறார், புரோஜனங்களை தருகிறார், வெற்றியை தருகிறார். நாளை மறுமையிலும் சொர்க்கம் அழகாக போயிடலாம். சரியா தொழுதுட்டோம். அந்த உலகத்துல சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்தமான சொர்க்கத்தை தயார் செய்து இருக்கான். எதுக்கு? தொழுகைக்கு. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். எந்த இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய தொழுகைகளை பாதுகாப்பாக பேணி தொழுது வருவார்களோ அவர்களுக்கு உலாயிக ஹுமுல் வாரிசூன். அவர்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்தமான சொர்க்கத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்துல் முஃமினூன் அப்படிங்கிற சூறாவுல. தொழுகை நம்ம சர்வ சாதாரண நினைக்கிறோம். நபியுடைய நிலைமை பாருங்க. வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் நபி, யா ஆயிஷா, நான் பதில் தொழ வேண்டும் ஆயிஷா, வுது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தான் நாம். அவங்களுடைய வழி நடக்குகிறோம் நாம். அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம் நாம். நபியுடைய உம்மத் நாம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ். இந்த உம்மத்தில் சிறந்த உம்மத் உம்மத்தே முஹம்மதிய்யா ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தான் இந்த உலகத்தில் சிறந்த உம்மத். ஏன்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக இறைவன் தந்திருக்கிறான். அற்புதமான யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் இருக்குது, இப்ராஹிம் நபியுடைய உம்மத் இருக்குது, தாவூத் நபியுடைய உம்மத் இருக்குது, சுலைமான் நபியுடைய உம்மத் இருக்குது, யூனுஸ் நபியுடைய உம்மத் இருக்குது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் இருக்குது, நூஹ் நபியுடைய உம்மத் இருக்குது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத் இருக்குது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் குர்ஆனில் இறைவன் இந்த சிறந்த உம்மத் என்பதா சொல்லக்கூடிய உம்மத் நாம் தான். உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தான் இறைவன் தொழுகை கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகக்கூடிய கடமை இன்னும் நிறைவேற்றக்கூடிய அந்த கடமையில நாம் பொழுதுபோக்காக இருக்கிறோம் சகோதரி. நாம் ரொம்ப அதுல கிட்டத்தட்ட கவலையான செய்தியா இருக்கு. ஒவ்வொரு வக்தையும் பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்துக்கு தேடுவதற்காக நாம் அழைகிறோம், வியாபாரத்துக்கு செல்கிறோம், தொழிலுக்கு செல்கிறோம். மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், அன்றாட வேலை செய்யுங்கள், உங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்திற்குண்டான தேவையான பொருளாதாரத்தை கொடுங்கள், உங்களுடைய வம்சத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்கள். அதையெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை, தடுக்கவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் நாம் ஆங்காங்கே செல்லக்கூடிய உலகம் முழுவதும் நீங்கள் எங்கு சென்றாலும் நம்முடைய காதுகளில் பாங்க சத்தம் விழுமா இல்லையா? ரோட்டுக்கு ரோடு பள்ளிவாசல், இடத்துக்கு இடம் பள்ளிவாசல். இறைவன் அருளால் எல்லா இடங்களிலும் இறை மஸ்ஜித் இருந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறது. மூளை முடுக்கு நீங்கள் உலகத்தில் எங்க சென்றாலும், எந்த மூளை முடுக்கு சென்றாலும் இறைவனுடைய பாங்க சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி நின்று விட்டால் கியாமத்தினால் வந்துடும். அதான் பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாவதற்கு முன்பாக தன் சமூக மக்களை பார்க்கிறார்கள், தன்னுடைய தோழர்களை பார்க்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையில் தன்னுடைய தோழர்கள் ஒன்று கொண்டு தொழுகைக்கூடிய அந்த ஜமாத்தை பார்க்கிறார்கள். அப்பொழுது வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன் சிரிப்பு சிரிக்கிறார்கள். பொன் சிரிப்பு. அந்த சிரிப்பினுடைய காரணத்தை இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த சிரிப்புக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மௌத்திற்கு பிறகு என் சமூக மக்களை யாராலும் பிளவுபடுத்த முடியாது, யாராலும் சண்டைகளை செய்ய முடியாது, பிளவுபடுத்த முடியாது. காரணம், இன்றைக்கு என் சமூகம் ஒரு அணியாக தொழுகையில் ஒற்றுமையோடு சஃபில் நிற்கிறதோ அதுவரைக்கும் என் சமூக மக்களை யாராலும் எவராலும் பிளவுபடுத்த செய்ய முடியாது என்று அந்த பொன் முழுவன் சிரிப்பிற்கு நம் இமாம்கள் விளக்கத்தை தருகிறார்கள். என்றால் நமக்கு நம் சமூக மக்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை நமக்கு ஒற்றுமையை போதிக்கிறது. மற்ற இடங்களில் எப்படி என்று தெரியாது. நான் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்கிறேன், குர்ஆனுடைய விஷயங்களை இந்த சமூகத்திற்கு எத்தி வைக்கிறேன். ஒரு சஃபில், ஒரு இடத்தில் முதல் சஃபில் ஒரு பணக்காரர் ஒருவர் நிற்கிறார் என்றால் அடுத்து இருப்பவர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாதவராக இருக்கலாம், அன்றாட உணவுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கலாம், மிகப்பெரிய செல்வங்களாக இருக்கலாம், மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எவர் இறைவனை வணங்குவதற்காக தொழுகைக்கு என்று வந்து விட்டாரோ அவர் ஓர் அணியில் தான் நிற்க வேண்டும். என்னிடம் சொத்து இருக்கிறது, என்னுடைய சுகம் இருக்கிறது, பல கோடி சொத்து மதிப்பு இருக்கிறது, அதனால் எனக்கு ஸ்பெஷல் இல்லை, நான் ஸ்பெஷலா தான் நிற்பேன். இல்ல, இஸ்லாம் மறுக்கிறது. தொழுகையும் நமக்கு இதே போதிக்கிறது, ஒற்றுமையை தான் போதிக்கிறது. ஜகாத் ஒற்றுமையை போதிக்கிறது. நோன்பு எல்லோரும் நோன்பு வைக்கிறோம். நோன்புடைய காலங்களில் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லோரும், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோரும் நோன்பு வைக்கிறோம். இல்ல, எங்களுக்கு காசு பணம் இருக்குது, நான் நோன்பு வைக்க மாட்டேன், எனக்கு கடமை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்லி நோன்பு வைக்காம இருந்தது இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளும் நமக்கு ஒற்றுமையை போதிக்கிறது. ஜகாத், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி. சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜினுடைய காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இறை இல்லம் அந்த கஅபத்துல்லாஹை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீப்
பாக்கியத்தை நம் குடும்பத்தார்கள் நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹஜ்ஜினுடைய காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அங்கே சென்று பார்த்தால் லட்சக்கணக்கான மக்கள், கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள், பணக்காரர்கள் இல்லையா, எல்லா நாட்டு மக்களும் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் கஅபத்துல்லாஹில். இது ஒற்றுமை இல்லையா? ஒற்றுமை போதிக்கவில்லையா சகோதரர்களே? இது ஒற்றுமையை போதிக்கிறது நம் இஸ்லாமுக்கு. நம் இஸ்லாமிய சட்டங்கள், குர்ஆன் ஷரீஃப், இஸ்லாமிய வணக்கங்கள் நமக்கு ஒற்றுமையை போதிக்கிறது என்றால் நாம் ஏன் பிளவுபட வேண்டும்? கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் ஒரு கருத்து சொல்வேன், இன்னொரு இமாம் ஒரு கருத்து சொல்வார், ஒரு சகோதரர் ஒரு கருத்து சொல்வார், அவருக்கு ஒரு கருத்து மாற்றம் இருக்கும். கருத்துகளில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் சமூகத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் இஸ்லாமிய கொள்கைகளில் குர்ஆனில் ஹதீஸில் நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு மாற்றத்தை வேற்றுமையை காட்டக்கூடாது. அந்த ஒற்றுமையை நாம் போதிக்கப்பட வேண்டும். ஒன்றுபட்டால் வெற்றி கிடைக்கும் இல்லையா? எல்லா இடங்களுக்கும் பொதுவானது. அப்படிப்பட்ட ஒற்றுமையை போதிக்கிறது நமக்கு இஸ்லாம். நாம் ஏன் இந்த உலக வாழ்க்கையில் பிளவுபட வேண்டும்? இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை. அதுவும் குறிப்பாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ஒரு ஆள் 2 உணவு அதிகமா சாப்பிட்டுட்டா அப்படின்னா அவரை பார்த்து சொல்லுவாங்க, நாளைக்கு நீ மறுமையில என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு உணவுக்கு அதிகமா 2 உணவு சாப்பிடுறீங்க, ஒரு ஆடைக்கு பதிலாக அதிகமான ஆடை வச்சிருக்கீங்க. தங்க யார் வீட்டுலாம் இருக்கிறோம் அந்த வீட்டுல போய் செய்வார். அபூதர் லிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரைக்கும் இருந்தாங்க. நபியுடைய காலத்திலும் இருந்தாங்க, கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரைக்கும் இருந்தாங்க. அவரால குழப்பம், அதிகமான குழப்பம் ஏற்படுச்சு. ஒவ்வொரு வீடா போவார் அபூதர் லிஃபாரி, ஒவ்வொரு வீடா போவார். அவங்க வீட்டுல தங்க எவ்வளவு இருக்கு? கிலோ கணக்கில் இருக்கு. அப்ப நீங்க நாளைக்கு மறுமையில எப்படி பதில் சொல்லுவீங்க? அதிகமா தங்க வச்சா, அதிகமா ஆடை வச்சா நாளைக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அப்படின்னு தன்னுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக பிறரை அதாவது காயப்படுத்துற அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, அவரை கூப்பிடுங்க, அபூதர் லிஃபாரி ரலியல்லாஹு அவங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டு பேசுனாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய விருப்பம். இறைவன் அவங்களுக்கு கொடுத்த செல்வம், அவங்களுக்கு கொடுத்த பரக்கத், அதை நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களை பற்றி நீங்க எதுவும் சொல்லாதீர்கள் என்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நீ அங்க போய் தங்குங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிருங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு மத்தியில இன்னொரு சஹாபி 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கு சண்டை, வாக்குவாதம். இந்த கேஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு வயசுல அதிகம் மூத்தவங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய சஹாபி. 2 பேர்களுக்கும் சண்டை, வாக்குவாதமாய் போச்சு. 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இணக்கத்தை ஏற்படுத்துறா பாருங்க. நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கக்கூடிய விஷயமே அதுதான். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி விஷயம் இப்படி பேசிட்டாங்க, நான் கோபம் விட்டு பேசிட்டேன், 2 வார்த்தை பேசிட்டேன். அப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தம் போடுறாங்க, ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? அவங்க பெரியவங்க எல்லாம், வயசுல மூத்தவங்க எல்லாம், காலித் ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட வயசுல மூத்தவங்க, அவங்க இப்படி பேசலாமா? இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? ஏன் சண்டை போடுறீங்க? சண்டை போடாதீங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிச்சு, ஏன்னா தவறு என்பது காலித் ரலியல்லாஹு அன்ஹு மேல தான் இருக்குது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மனசுல ஒரு சின்ன மன வருத்தம், என்னடா அவர் மேலதான் தவறு இருக்குது, அப்ப என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்களே, என்னை சத்தம் போடுறாங்களே அப்படிங்கிற சத்தம் போட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, யார் அம்மாரை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர் போலார். சத்தம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என்ன வார்த்தை? யார் அம்மாரை பிரியப்படுகிறார்களோ அவர் என்னை பிரியப்பட்டவர் போன்றாவா என்று சொன்ன உடனே சண்டை போட்ட காலித் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து முசாஃபா செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இல்லை. குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, எப்படா பழி வாங்குறது, காலம் நேரம் எப்போ வரும், வாய்ப்பு எப்போ வரும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இஸ்லாம் அதெல்லாம் வன்மையா கண்டிக்குது. அது உங்க அண்ணனபிக்குள்ள இருந்தாலும் சரி, இன்னைக்குள்ள சண்டைகள் எதனால வருது நினைக்கிறீங்க? சகோதரருக்கு மத்தியில சொத்து பிரச்சனை, முக்கியமா சொத்து பிரச்சனை. இடையில கூட ஒரு வீடியோ உலா வருது நெட்ல. ஏதோ ஒரு ஊர்ல இந்தியாவில தான் ஒரு ஊர்ல, அந்த மாநிலம் பேர் ஞாபகம் இல்ல,
என்ன செய்யலாம் அப்படின்னா தன் தந்தைய செவிலே அடிக்கிறான். தன் தந்தைய ரத்த அளவுக்கு செவிலே அடிக்கிறான். காரணம், அதாவது நியூஸ்ல வந்த செய்தி, காரணம் சொல்றாங்க சொத்து பிரச்சனை வந்து தன் தந்தையை அடிக்கிறான் அப்படிங்கிறான். அந்த தந்தை வந்து ரத்தம் ஓடுது, அவருக்கு கிட்டத்தட்ட மரணம் ஆயிட்டார் அவரு. ஏன்னா எந்த அளவு போய் போச்சுன்னா இன்னைக்கு அதுவும் குறிப்பா மாற்றார்களை விட்டுருவோம். நம் சகோதரருக்கு மத்தியில, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மத்தியில சொத்து பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து நம் இஸ்லாமிய சொந்தங்கள் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள், மார்க்கம் என்ன சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இந்த விஷயங்களை அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசு இறங்கி ஒரு ஆள் இறங்கிட்டா போதும். அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஆள் இறங்கி போயிட்டா போதும். என் தம்பி இறங்கிட்டாப்பா, என் அண்ணன் இறங்கிட்டாப்புல, என் சகோதரி இறங்கிட்டாப்புல, என் உமா இறங்கிட்டாப்புல, என் மாப்பா இறங்கி போயிட்டாப்புல, விட்டு கொடுத்து போயிட்டாப்புல, பரவாயில்ல இது விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். இஸ்லாம் அதான் சொல்லுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்க என்ன பிரியப்படக்கூட ஆவார் அப்படின்னு சொன்ன உடனே சண்டை போட்ட ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வயசுல மூத்தவர் தான், வயசுல மூத்தவர். அவரு என்ன செஞ்சிட்டாரு, உடனே போய் முசாபா செஞ்சாரு. என்ன மனுஷருப்பா தெரியாம செஞ்சிட்டப்பா, ஏன்னா ஒன்னும் பிரியப்பட்டா நபியை பிரியப்பட்டது போல ஆயிரும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு இணக்கத்தை ஏற்படுத்துறாங்க. குர்ஆனும் அதான் சொல்லுது, குர்ஆனும் அல்லாஹ்வும் அதான் சொல்றான். ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்க சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதா இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன்ல வருது. ஆக இஸ்லாமிய சொந்தங்களே, நம் வாழ்க்கை என்பது ரொம்ப நாள் வாழ்க்கையெல்லாம் இல்ல. இந்த உலகத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சுன்றதுக்குள்ள ஓடிடும் பல வருஷங்கள். இப்பதான் நோம்பு முடிஞ்ச மாதிரி ஆயிடுது, அடுத்து ஹஜ் பெருநா வருது, ஹஜ் பெருநா முடிஞ்சது ரபீஉல் அவ்வல் முடிஞ்சு அடுத்து கால ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம நினைக்கிறோம் 100 வருஷம் 150 வருஷம் வாழணும் அப்படின்னு, அப்படிலாம் இல்ல. ஒரு அடுத்த நாள் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு கால சூழல் அப்படிதான். வாழ்கின்ற வரைக்கும் பிறரை ஏழி பேசாமல், பிறரிடம் சண்டையிடாமல், மார்க்கம் என்ன சொல்லுதோ, இஸ்லாம் என்ன சொல்லுதோ, குர்ஆன் என்ன சொல்லுதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இறைவனுடைய அன்பை பெறுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம், இறைவனுடைய ரஹமத்தை பெறுவோம், இறைவனுடைய நன்மைகளை பெறுவோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மதரசா முதவ்விருல் கைராத் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. அதனால வந்து காலையில் வரக்கூடிய மாணவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு 6:30 மணியிலிருந்து ஒரு மதரசா குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பெரிய மாணவர்களுக்கு காலை மதரசா நடைபெறும். அதனால் பெற்றோர்கள் அந்த மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சாயங்காலமும் 4 to 5 வரைக்கும் இஸ்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த மதரசாவுடைய நேரம் நடைபெறும். அதனால சின்ன பிள்ளைங்களை சாயங்காலம் அனுப்பி வைங்க. 5 to 6 குர்ஆன் ஓதக்கூடிய பெரிய பிள்ளைங்களுக்கு மதரசா நடைபெறும். அதனால பெற்றோர்கள் இந்த லீவுடைய காலங்களில் மார்க்க கல்வி பெற்ற குழந்தைகளாக நம் குழந்தைகள் ஆக வேண்டும் என்று பெற்றோர்கள் நம்முடைய மனதை கொண்டு அல்லாஹ் தஆலா மதரசாவுக்கு எல்லா குழந்தைகளையும் அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சந்தா, நம்முடைய ஜமாத்தார்கள் சந்தா கொடுக்காத நம்முடைய ஜமாத்தார்கள் நிர்வாகத்தினிடம் சந்தாவை கொடுத்து அதனுடைய ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக திருநெல்வேலியிலிருந்து ஒருவர், காது கேட்காத ஒருவர் 2 குமர்கள் பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறார். அவருடைய மருத்துவ செலவிற்காக, காதுடைய மருத்துவ செலவிற்காக நம்முடைய ஜமாத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய வாழ்நாட்களை பறக்கச் செய்வானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.